யாழில் சாதனை படைத்த பாடசாலைகள், கிளிநொச்சியில் சாதனை படைத்த மாணவிகள், வானிலையில் திடீர் மாற்றம், சந்தையில் மீண்டும் உச்சம் தொட்ட கர்வா விலை. நேற்று வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேற்றின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்த 56 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். 2A சித்திகளை 30 மாணவர்களும் A2B சித்திகளை 24 மாணவர்களும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் 30 மாணவிகள் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். மேலும் 2AB சித்திகளை 29 மாணவிகளும் 2AC சித்திகளை 8 மாணவிகளும் 2AS சித்தியை 1 மாணவியும் A2B சித்திகளை 12 மாணவிகளும் ABC சித்திகளை 16 மாணவிகளும் பெற்றுள்ளனர். சாவகச்சேரி இந்து கல்லூரியில் 19 மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவிகளான ரவீந்திர ராசா பிருந்தா, அன்பழகன் மீனுஜா ஆகியோர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் 1 மற்றும் 2 இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி ரவீந்திர ராசா பிருந்தா 3A சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 1 இடத்தை பெற்றுள்ளார். அதேபோல் அன்பழகன் மீனுஜா 3A சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2 இடத்தை பெற்றுள்ளார். இதற்கமைய வர்த்தக பிரிவு பெறுபவர்களில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி முன்னணி வகிக்கின்றது. குறித்த மாணவிகளுக்கு பலரும் தமது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் தற்போது நிலவும் பலத்த காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. காலி மாவட்டத்தில் கர்வாவின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கமைய சந்தையில் இலவங்கப்பட்டையின் விலையும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி உயர்தரம் கொண்ட 1 கிலோ இலவங்கப்பட்டையின் விலை 3000 ரூபாவை தாண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே மிக உயர்ந்த தரமான இலவங்கப்பட்டையை உற்பத்தி செய்யுமாறு இலவங்கப்பட்டை மொத்த விற்பனையாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இலங்கையில் ஸ்டார்லிங்க் சேவையை செயல்படுத்துவது தொடர்பான மேலதிக விவாதங்களுக்காக இலங்கையின் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அடுத்த வாரம் கூடும் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். இதன்போது ஸ்டார்லிங்கிற்கு வழங்கப்படும் உரிமத்தின் தன்மை குறித்து ஆராயப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் ஆணைக்குழுவின் முடிவு ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ஸ்டார்லிங்க் வலையமைப்பு இலங்கையுடன் ஒருங்கிணைக்கும் முன்முயற்சி குறிப்பாக கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் வைஃபை இணைப்பு சிக்கல்களை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பாரம்பரிய தொலைத்தொடர்பு வழங்குநர்களைப் போலல்லாமல் ஸ்டார்லிங்க் உலகளாவிய அளவில் சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவரை ஸ்டார்லிங்க் சுமார் 2 மில்லியனுக்கும் அதிகமான செயலிகள் உள்ள வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளதோடு இது 7 கண்டங்களிலும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிடைக்கின்றது.